மியூசிக்கை பற்றி நான் நினைக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து ஒரு பாட்டு ஹிட் ஆகணுங்கிறதுக்கான, ஒரு படம் ஹிட் ஆகணுங்கிறதுக்காக நான் படம் எடுக்கிறதே இல்லை. நல்ல படம் எடுக்கிறேன், அது ஹிட் ஆனால் ஐ வில் பி வெரி ஹாப்பி. எல்லா முக்கியமாக பெரிய சாதனை பண்ணவங்க எல்லாருமே அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. அதில் ராஜா சாரை வந்து ஒவ்வொரு பாட்டும் அந்த மாதிரி தான் அவர் போட்டிருக்காரு நான் நினைக்கிறேன். அதுவும் சாதாரணமாக இல்லை, ஒரு நாளைக்கு 2 பாட்டு போடுவார். காலையில் ஒரு பாட்டு போடுவார், மத்தியானம் ஒரு பாட்டு போடுவார். ரெண்டுமே சூப்பர் ஹிட் ஆகும். எனக்கு பர்சனல் லெவலில் ஒரு சாகாவரம் பெற்ற பாடலை கொடுத்தவர் மண்ணில் இந்த காதல்ங்கிற பாட்டு. எல்லா விதங்களையும் இந்தியாவே திரும்பி பார்த்து பேச வைக்கிற மாதிரியான உலக இசையை கொடுத்தவர் இளையராஜா அவர்கள். நான் அவரை பார்த்து மிரண்டு போய் தான் இருப்பேன். ஒரு இருக்கும், அப்படின்னு கேட்டுட்டே இருப்பேன். ராஜா எவ்ரி திங் இஸ் சர்ப்ரைஸ். அது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கோர்வை இருக்கும், அது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஆச்சரியம் இருக்கும், ஒரு கட்டி போடுற தன்மை இருக்கும். இதை தாண்டி எல்லா பாட்டுலையும் எப்போ பாரு அந்த எமோஷன் இருக்கும். வந்து அந்திமழை பொழிகிறதுன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டோட பிகினிங் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஹோ ஹோ ஹோன்னு ஏதோ ஒரு த்ரில்லர் படத்தோட பிகினிங் மாதிரி இருக்கும். அந்த வெறும் அந்த ஃபஸ்ட்டு பிஜிஎம் மட்டும் கேட்டிங்க. அதே பாட்டில் டிவிஜி அவர்களுடைய அந்த ஹம்மிங்கை யோசிச்சு பாருங்கள். அந்த ஒரே ஒரு பாட்டு அது எப்படி அவர் டிசைன் பண்ணியிருக்கார், எவ்ரி சாங் எப்படி டிசைன் பண்ணுறார், எப்படி ஆரம்பிக்கிறார், எப்படி கொண்டு போகிறார். நான் முதல்ல சொன்னது தான், நம்மளாம் ஜஸ்ட் வாயை முன்னு பேசாமல் ஒரு பாட்டை ஆன்னு கேட்டுருக்கணும். அதான் ராஜா சார். ஜென்ரலி ராஜா சாரோட கம்போசிங் அப்படின்னாக்க 3-4 மணிக்கு நீங்கள் எழுந்துக்கணும். ஏன்னா அவர் 7 மணிக்குள்ளே கம்போசிங்காக ஆரம்பிச்சிடுவார். நிறைய வேறு இசையமைப்பாளர்கள்ட்ட பெரிய ஜாம்பவான்கள் உட்பட எல்லாரோடையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னமும் எனக்கு தீராத ஆச்சரியம் என்னென்னாக்க, அந்த ராஜா சாரோட உட்காந்துருந்த அந்த கம்போசிங் நாள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமாகவே என் மனசில் தங்கியிருக்கு. ராஜா சாரோட நான் ஒர்க் பண்ண படத்தில், அந்த படம் கேளடி கம்பெனியில் பாருங்கள், அது அப்போ நான் ஒன்றுமே பண்ணல. நான் பேசாமல் வேடிக்கை பார்த்தேன். அவர் என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கினேன். 6 சூப்பர் ஹிட். ஒன்று வந்து நீ பாதி நான் பாதி கண்ணே, இன்னொரு பாட்டு வந்து மண்ணில் இந்த காதல், இன்னொரு பாட்டு வந்து கற்பூர பொம்மை, இன்னொரு பாட்டு வந்து தென்றல் தான் திங்கள் தான், அதுக்கப்புறம் வந்து என்ன பாடுவதுன்னு ஒரு பாட்டு. போப் சாங்ஸ் மட்டும்தான் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு படத்துலேயே கொடுத்தாரு. அன்பிலீவபிள் அந்த கம்போஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம். இந்த 6 பாட்டையும் நீங்கள் வந்து ஒரு சிடியில், இப்போ சிடி அப்போல்லாம் கேசட் மொத்தமாக ஓட விட்டிங்கன்னா எவ்வளோ நேரம்? 6-5 30 நிமிஷம். அந்த 30 நிமிஷம் தான் கம்போசிங்.